பகுதியில் இந்த சேற்காடு கூட்ரோடு சாலையோரம் பார்த்தோம்னால் கல்லூரி, அதாவது ஆற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தனியார் கல்லூரிக்கு சொந்தமான பேருந்து, மாணவர்களை ஏற்றி செல்லக்கூடிய பேருந்து அந்த பகுதியில் நேற்று மாலை நிற்க வைக்கப்பட்டுள்ளன. இதற்கான காரணம், அந்த கல்லூரியிலிருந்து அழைத்து வரக்கூடிய மாணவர்களை அந்த பகுதியில் விட்டுவிட்டு கடைசி பேருந்து நிறுத்தம் இடமான அந்த இடத்தில் அந்த பேருந்தை விட்டுவிட்டு ஓட்டுநர் சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் இன்று அந்த பேருந்தானது தானாக பற்றி எரிவதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் காட்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு நேரில் சென்று பார்த்தபோது அந்த பேருந்து முழுமையாக தீயில் எரிந்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனே அந்த தீயை அணைப்பதற்கான முயற்சியில் காட்பாடி தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து திருவலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த பேருந்து, அதாவது இந்த கல்லூரி பேருந்து எப்படி எரிந்தது என்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் அந்த பேருந்து எரியும் போது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தனியார் கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த பேருந்து, அதாவது இன்ஜின் இருக்கக்கூடிய பகுதியில் முதலில் புகை வருகின்றன. புகை வந்தவுடன் அந்த தீயானது மளவுடன் பரவி அந்த பேருந்தானது எரியும் காட்சியானது பதிவாகி இருக்கின்றன. தொடர்ந்து இந்த பேருந்தின் இன்ஜின் பகுதியில் யாராவது தீ வைத்தார்களா, இல்ல இன்ஜின் அந்த பகுதியில் ஏதாவது அந்த தீ எரிவதற்கான ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக நேற்று மாலை அந்த வாகனம், அதாவது அந்த கல்லூரி பேருந்து அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த பேருந்து எரிவதற்கான காரணம் என்னவென்று தற்போது தெரியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பேருந்தில் மாணவர்கள் யாரும் இல்லாததால், விடுமுறை என்பதன் காரணமாக யாரும் இல்லாததால் எந்த ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.